முதல்ல இந்த பிஎம்எல் கேஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எந்த வழக்கு விசாரிக்க முடியும்னாவது நம்ம சுப்பிரமணியன் சாருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இங்கே உள்ள ஒரு பிரச்சனையை நீங்கள் தெளிவாக கேட்குறீங்க சார். எந்த இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும், அவங்க வந்து சுப்பிரமணியம் சொல்கிறாரு இது திமுகவை பற்றின விஷயம் இல்லை, திமுக வந்து அதுங்கிறாரு. நீங்கள் சொன்னதே திமுக ஆட்சியின் மீது குறை. திமுக ஆட்சியில் 1000 கோடி ஊழல் தான் வாய்கிலிய வக்கன பேசுனீங்க பாஜகவும் அதிமுகவும். இன்னைக்கு 2 பேரையும் உட்கார வச்சு மண்டையில கொட்டி இருக்கு உச்ச நீதிமன்றம். எப்படி 1000 கோடி ஊழல்னு சொன்ன 47 எஃப்ஐஆர் இருக்கு சார் அப்படின்னீங்க. சரி எஃப்ஐஆரை காட்டு, மூல வழக்கு எங்க அப்படின்னா எஃப்ஐஆர் எல்லாமே இண்டிவிஜுவல் நேம், தனிநபரின் மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குக்கான சார்ஜ் ஷீட் ப்ராசஸ்ல இருக்கிறப்ப இடி இங்க உள்ள வரதுக்கான காரணம் என்ன? பிஎம்எல் கேஸ்ல இடி உள்ள வரணும்னா ஒரு லஞ்சமாக பெறப்பட்டது அல்லது தவறான வழியில் பெறப்பட்ட பணம் பொதுப்பணமாக மாற்றப்பட்டு அது வேறு ஒரு இடத்திற்கு செல்லுகிற போது அதை விசாரிப்பதற்கு தான் வர முடியுமே தவிர முதற்கட்ட விசாரணையோ கைதோ அல்லது அது குறித்த ஆவணங்கள் திரட்டுதலோ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வேலை கிடையாது சார். உங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ்லாம் நல்லா தெரியும். எனக்கு சட்டம் படிச்சவங்கிற முறையில் நான் சொல்றேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு அது வேலை கிடையாது. எஃப்ஐஆர் இருக்கு, 41 எஃப்ஐஆர் தான் பேஸ் கேஸுங்கிறீங்க. பேஸ் கேஸ் எப்போ போடப்பட்டுச்சு? 2014 இருந்து 2021, 14 to 21 அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட எஃப்ஐஆரின் பேசிஸ்ல 1000 கோடி திமுக ஆட்சி ஊழல்னு ஒரு பொய்ய, வடிகட்டின பொய்ய வாய்கிலிய பாஜக தலைவர்களும் அதிமுக தலைவருக்கு வாய்கிலிய கிழிச்சிங்கல்ல. இன்னைக்கு அதுக்கு தான் உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. எஃப்ஐஆர் எந்த காலத்துல போடப்பட்டுச்சு? அதிமுக காலத்துல. திமுக ஆட்சியில எப்படி நீங்க 1000 கோடி ஊழல்னு சொல்ல முடியும்? வேர் இஸ் a பேஸ் கேஸ்? மூல வழக்கு என்ன? மூல வழக்கு இண்டிவிஜுவல் எஃப்ஐஆர். 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமா வாங்கினா, இந்த பாக்ஸை விற்கும் போது இவ்வளவு லஞ்சம் வாங்கினா அப்படின்னு டாஸ்மார்க் ஊழியர்கள் பேர்ல இருக்கு. நீங்க கேட்டா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? எஃப்ஐஆர் போட்டிருக்கு, சில வழக்குகள்ல சார்ஜ் ஷீட். 4 ஆண்டுகளா நீங்க ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்றாரு. அவர் யார் சொல்றது? அவர் இல்ல, நீங்க போய் ஆளுநரை பார்த்து புகார் சொன்னீங்க சார். இப்ப ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். ஒரு வழக்குல எஃப்ஐஆர் போடுறோம். எஃப்ஐஆர் போட்ட உடனே சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு குறைந்தபட்சம் நீங்க வந்து நார்மல் அஃபென்ஸுக்கும் டிவிஎஸ்சி அஃபென்ஸுக்கும் டைம் எடுக்கும். குறைந்தபட்சம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு 2 வருஷம் ஆகும்.